தேவாதி தேவனுடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவின் சமாதானமும் ஆறுதலும் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர்தாமே சீயோன் பர்வதத்திலிருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய காரியங்களை பொறுப்பில் எடுத்து அவர் உங்களுக்கு வழிகாட்டியாய் இருப்பாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகளை நாம் தியானிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வருகிறேன். அதை சிலர் ஏற்றுக்கொண்டு அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். சாலமோன் தேவனுடைய ஞானத்தினாலும் வாழ்க்கையிலே அந்த மனிதனுக்கு கிடைத்த அனுபவங்களினாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலும் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறதான இந்த புஸ்தகம் வாழ்க்கைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், இந்த தீமைகள் செய்தால் உங்களுக்கு தீவினையும் தீமையும் வரும், இவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும், இப்படி நீங்கள் பேச வேண்டும், இப்படி நீங்கள் காரியங்களை உங்களுக்கு செய்து கொள்ள வேண்டும் என்றதான அறிவுரைகளை அநேகம் அவர் வழங்கி இருக்கிறார். அதனால் நாம் உணர்த்தப்பட்டு தேவனுடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் இடைப்பட்டு நாம் ஜாக்கிரதை உடையவர்களாக இருந்து இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது மேன்மை நமக்கு உண்டாகிறது. குறிப்பாக இங்கே அவர் ஒரு கூட்டத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு நாம் மிகுந்த எச்சரிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளுக்கு அதில் ஒரு பாதுகாப்பு இருந்தாலும் கூட அவர்களை குறித்து தவறாக அநேகர் கருத்துக்களை பரப்பி, குறிப்பாக தேவ ஊழியர்கள், கர்த்தருக்காக பயன்படுகிறவர்கள், இன்றைக்கு நாம் சொல்லவே வேண்டாம், எவ்வளவோ நெகட்டிவிட்டிய ஒருவருக்கு ஒருவர் பரப்பி அவர்களுக்கு இருக்கிறதான அந்த இமேஜை, அந்த நன்மையான பார்வையை கெடுக்க அநேகர் துணிகிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து சாலமோன் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் கவனமாக பார்ப்போம். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். இப்ப நல்லா போயிட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பமும் இன்னொரு குடும்பமும் சமாதானத்தோடும் நல்ல மகிழ்ச்சியோடும் நல்ல புரிதலோடும் இருப்பார்கள். குடும்பத்தில் இருக்கிறவன் எவனாவது ஒருத்தவன் அந்த மாறுபாடு உள்ளவன் என்ன பண்ணுவானா, அங்க சண்டையை கிளப்பி விடுவான். அவனுக்கு சமாதானமா இருக்க முடியல, அவனுடைய இருதயத்திலே அவனுக்கு கட்டு, அவனுக்கு பிரச்சனை, அவனுக்கு அநேக குழப்பங்கள், சிந்தனையிலே தெளிவில்லை, அமைதி இல்லை, இருக்கிறதை குறித்ததான அந்த போதும் என்றதான மனம் இல்லை. அவன் என்ன பண்ணுவான், சண்டையை கிளப்பி விடுவான். நான் நிம்மதியா இல்லை, இவனுங்கெல்லாம் எதுக்கு நிம்மதியா இருக்கிறானுங்க என்று, இவர்களுக்கு ஏன் இந்த புரிதல் இருக்கக்கூடாது என்று பிசாசின் சிந்தனையாக சண்டைய கிளப்பி விடுவான் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். மாறுபாடு உள்ளவன் அவன் நேராக சீராக ஒரே வழியிலே ஒரே பாதையிலே நடக்க முடியாதவன். அநேகரை பார்த்துட்டீங்களா, பல திருச்சபைகளுக்கு அலைவாங்க. ஒரு சபை இருக்கு, ஒரு நல்ல ஊழியர் இருக்காருன்னா தங்க மாட்டாங்க. அவர்கள் மாறுபாடு உள்ளவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஊழியங்களை குறித்து தவறாக பேசுவது, விசுவாச பிள்ளைகளை குறித்து தவறாக பேசுவது, கடைசியில கிறிஸ்துவையே மறுதளிச்சு விசுவாசத்திலே இல்லாம போன அநேகரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஏன் இதை சொல்றேன், எதற்காக நாம் இதில் கவனமா இருக்க வேண்டும் என்றால், மாறுபாடு உள்ளவர்கள் அவர்கள் அந்த மாறுபாடான வழிக்கு நம்மளை திருப்பிடுவாங்க. இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கலப்புறானா, ஏதாவது சொல்றது, உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு, என்ன இப்படி சொல்லிட்டாரு, இருக்கவே இருக்காது. இது அந்த சம்பவம் நடந்திருக்காது. ஆனாலும் அது நடந்ததாக சித்தரித்து சிந்தனையிலே வன்மத்தை விதைத்து அதை நம்ப வைத்து மாறுபாடு உள்ள அவன் நல்ல இருதயத்தை மாறுபாடுக்கு நேராக திருப்புகிறான். அவன் மிகுந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் குழப்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து விடுவான். ஜாக்கிரதையுடையவர்களா இருங்கள். அடுத்தது என்ன சொல்றாரு நம்ம பார்ப்போம். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுவான். கோழி மூட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கோல் சொல்லுகிறவன்னா இந்த காசிப்ஸ். குறிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல இல்ல, அந்த இடத்துல உங்களை பற்றி ஒருவன் பேசுகிறானே என்றால் நீங்கள் அவனை விட மேலானவர்கள். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 5 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அந்த இடத்துல அவர் இல்லை அப்படின்னா
அவரை குறித்து பேசுவதே தவறு. இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர்களை குறித்து பேசுகிறது மாத்திரமல்ல, தவறாக புரிந்து கொள்ளும்படி அவர்களை சிநேகிதர்களாய் இருக்கிற சிலரை, உன்னை பத்தி அவன் இப்படி சொன்னா உனக்கே தெரியாது, முடிஞ்சு போச்சா, இந்த மாதிரி பேசி, ஓ இவர்கள் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சிந்தனையில விதைத்து, அதை நாம போய் ரீகன்ஃபார்ம் பண்ண கூட பண்ணாம, அது இப்படிலாம் நீங்க சொன்னீங்களா, இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நம்ம கேட்க கூட முடியாம நம்முடைய சிந்தனையை திருப்பிடுவாங்க. அநேகர் அப்படி இடரல் அடைந்து விட்டார்கள். அநேகர் அப்படி நிதானம் இல்லாதவர்கள், சிந்தனையில தெளிவில்லாதவர்கள், பொய்யாய் சொன்ன குற்றச்சாட்டுகளை நம்பி அதை உறுதி கூட படுத்தாம, ஆமா ஆமா எனக்கு தெரியும் என்று சொல்லி அதை ஆமாசாமி போட்டு கேட்டு பிரிந்து சென்றவர்கள் ஏராளமா இருக்கிறார்கள். சிநேகிதர்களையும் பிரிப்பார்கள், நல்ல புரிதல்ல இருக்கிறவங்களையும் பிரிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஒருவர் மேல நீங்க சற்று மனசுல ஒரு சந்தேகத்தோட இருக்கிறீங்க, ஒருவேளை இவங்க இப்படி நம்மள பண்றாங்களோ அப்படின்னு நீங்களே உறுதிப்படாம இருக்கிறீங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி மாறுபாடு உள்ளவன், கோல் புத்திக்காரன் ஆமா ஆமா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டானா நீங்க அதை அப்படியே நம்பிடுவீங்க. இது மனித இயல்பு. ஆனால் ஞானி என்ன பண்ணுவான், நீதிமான் என்ன பண்ணுவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்ன பண்ணுவான், நிதானிப்பான். அவன் உடனே நம்பிட மாட்டான். சடுதியிலே அவன் இதை நம்பி அவனையும் அவனுடைய சந்ததியும் அவனுக்கு இருக்கிறதான ஆசீர்வாதங்களையும் இழந்து போக அவன் துணிய மாட்டான் என்பதை நாம் நன்கு புரிந்து கொண்டு இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை சாலமோன் மிகவும் வலியுறுத்தி இவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக சொல்லுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, இன்றைக்கு இந்த பாதுகாப்பு ஏற்கனவே தேவ பிள்ளைகள் இருக்கு, ஆனாலும் எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை தெளிவுபடுத்துவாராக. தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்வதாக. இப்படிப்பட்ட மாறுபாடு புத்தி உள்ளவர்களுக்கும் கோல் சொல்லுகிறவர்களுக்கும் நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். தேவன் தாமே உங்களுக்கு கிருபைகளையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். ஆமென்.